அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றது வங்கதேசத்துக்கு தலைமை ஆலோசகராக இருக்கின்ற முகமது யூனுஸுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகும். ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்ற பின்பு அவர் சொன்ன செய்தி என்னவென்றால், எனக்கு வாழ்த்துச் சொன்னவர்களில் முதலில் வாழ்த்துச் சொன்னவர் பிரதமர் மோடி என்றும், அது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடியை பாராட்டும் விதமாக மேக்னிஃபிஷன்ட் இந்தியா, மேக்னிஃபிஷன்ட் மோடி என்று பாராட்டுகள் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்திலும் நான் இந்தியாவுக்கு நல்ல உறவை வைத்துள்ளேன், மோடியிடமும் நல்ல உறவை வைத்துள்ளேன், அதை மேலும் வலிமையாக்குவேன் என்று பிரச்சாரத்தின் போதும் பிரதமர் மோடியும் இந்தியாவையும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் வெற்றி பெற்ற பின்பும் பிரதமர் மோடி மற்றும் இந்தியா குறித்து அவர் பேசியுள்ளார். இது பிரதமர் மோடிக்கும் அமெரிக்க அதிபராக பதவியேற்கின்ற ட்ரம்புக்கும் உள்ள ஒரு நெருங்கிய உறவை காட்டுகிறது. இப்படிப்பட்ட உறவு ட்ரம்புக்கு இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகளில் யாரிடமும் இல்லை என்றே கூறலாம். குறிப்பாக இந்தியாவை சுற்றி பாகிஸ்தான், வங்கதேசம், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, மாலத்தீவு போன்ற நாடுகள் இருக்கின்றன. அவையெல்லாம் மிக சிறிய நாடுகள். ஆனால் குறிப்பாக ட்ரம்பிடம் எதிர்பார்ப்பது பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம். இதில் ட்ரம்புக்கும் முகமது யூனுஸுக்கும் ஏற்கனவே ஒரு பிணக்கானது ஏற்பட்டுள்ளது. காரணம் என்னவென்றால், 2016 ஆண்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக வெற்றி பெற்ற பொழுது நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் அதே 2016 ஆண்டு பாரிஸில் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார். அப்பொழுதே ட்ரம்ப் வெற்றி பெற்ற செய்தியை கேட்டு இது குறித்து அந்த உரை நடக்கும் பொழுதே முகமது யூனுஸ் பேசியது என்னவென்றால், ட்ரம்பின் வெற்றியானது என்னை மிகவும், அதாவது முகமது யூனுஸை தன்னை மிகவும் கடுமையாக தாக்கியுள்ளது. ட்ரம்ப் வின் எஸ் ஹிட் சோ ஹார்ட் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல், என்னால் பேச முடியவில்லை, அது பேசவே மிகவும் கடினமாக இருக்கிறது, என்னுடைய சக்தியை நான் இழந்துவிட்டேன், மீண்டும் இங்கு வருவேனா, மீண்டும் பாரிஸுக்கு வருவேனா, அப்படியே வந்தாலும் இந்த இதை மன அழுத்தமாக மாற்றக்கூடாது, இந்த கருமேகங்களை கடந்து செல்வேன் என்று அன்று ட்ரம்ப் வெற்றியை 2016 கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். அது அத்துடன் முடியவில்லை. ஏனென்றால் 2024 அமெரிக்க அதிபர் தேர்தல் நடந்த பொழுது ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செய்கின்ற பொழுது தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லி இந்துக்களுக்காக ஒரு சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்திருந்தார். அதில் அவர் வங்கதேசத்தை தான் குறிப்பிட்டு இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அதாவது வங்கதேசத்தில் உள்ள மைனாரிட்டிகளான இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் மற்றவர் மீது காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அவருடைய கடைகள், வீடுகள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. நான் அதிபராக இருந்திருந்தால் இப்படிப்பட்ட சம்பவமே நடந்திருக்காது. அமெரிக்காவின் அதிபராக இருக்கின்ற ஜோ பைடன் மற்றும் துணை அதிபராக இருக்கின்ற கமலா ஹாரிஸ் வங்கதேசத்தில் உள்ள மைனாரிட்டி இந்துக்களை, கிறிஸ்தவர்களை, மற்றவர்கள் இவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை, அவர்களை புறக்கணித்து விட்டனர். நான் இருந்திருந்தால் இப்படியே நடந்திருக்காது என்று அவர் தெளிவாக வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த தீப நாளில் தீமைகள் அழிந்து நன்மைகள் பெறக்கட்டும் என்று வாழ்த்து செய்திருந்தார். அவர் வாழ்த்து செய்தியிலே குறிப்பிட்டது வங்கதேசத்தில் அங்குள்ள மைனாரிட்டியான இந்துக்கள் மீது நடந்த தாக்குதல் குறித்து என்பதை முகமது யூனுஸால் அவர் எளிதாக கடந்து செல்ல முடியாது. அதேபோல் ட்ரம்பும் முகமது யூனுஸை அவர் எளிதாக விட்டு விடவ மாட்டார். அவர் ஏதோ ஒரு வகையில் அடக்கியும் ஒடுக்கியும் வைத்து விடுவார் என்பதே அனைவருமே எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஜோ பைடன் அவர்கள் முகமது யூனுஸிடம் அரசியல் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல் வங்கதேசத்திற்கு ஃபைனான்சியல் பேக்கேஜ், நிதி உதவி செய்வதற்காக நடவடிக்கை எடுத்திருந்தார். அப்பொழுதே ரிபப்ளிக் கட்சி, அதாவது குடியரசுக் கட்சியானது எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இனிமேல் அந்த நிதி உதவியும் வங்கதேசத்திற்கு கிடைப்பது என்பது மிக அரிதான விஷயமே. ட்ரம்பால் அந்த உதவியை செய்ய மறுத்து விடுவார். இந்த நிலையில் முகமது யூனுஸ் நிலை என்னாகும் என்பது மிக கேள்விக்குறி. காரணம் என்னவென்றால்,
முகமது யூனிஸ் வங்கதேசத்தில் தலைமை ஆலோசகராக பொறுப்பேற்ற பிறகு ஐநா சபையில் பேசுவதற்காக நியூயார்க் சென்றிருந்தார். அப்பொழுது ஜனநாயக கட்சியின் தலைவர்கள் தான் இவரை சந்தித்து பேசினார்கள். அவர்கள்தான் முகமது யூனிஸுக்கு வரவேற்பு அளித்தனர். அவர்களிடம் எடுத்துக்கொண்ட பல புகைப்படங்களும் பல பத்திரிகையும் ஊடகங்களும் வெளியாகியுள்ளன. எனவே இவர் ஜனநாயக கட்சிக்கு நெருக்கமானவர். அது மட்டுமல்ல, ஜனநாயக கட்சியால் தான் இவரே இங்கு நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற ஒரு பிம்பமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ட்ரம்பின் ஒரு அதிரடியான நடவடிக்கையை முகமது யூனிஸ் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை.